அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தைக்கு, வழிகாட்டுதலில் சிறந்தது முகமதியின் வழிகாட்டுதல் என்று, காரியங்களிலே மிகவும் கெட்டவை இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை. ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தின்பால் கொண்டு சேர்க்கும் என்று தமது ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் இந்த உம்மத்துகளை எச்சரித்து துவங்கும் எனது உயிரினும் மேலான எம்பெருமானாரின் பொன்மொழிகளையும் முன்னுரையாக்கி என்னுடைய ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லாம் அல்ல அந்த அல்லாஹ்வின் பெருமன்னிப்பும் பேரருளும் அன்றும் இன்றும் இனியுமான ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லீம்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை முதல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்பான நல்லடியார்களே, குர்ஆன் காலேஜ் ஆராய்ச்சி என்ற இந்த வகுப்பின் மூலம் நாமெல்லாம் இறைவனின் பெருங்கருணையால் ஒன்றிணைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த வகுப்பின் நோக்கமானது அடிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதன் முதல் நோக்கம் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அல்ல என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் நாம் இணைந்திருப்பதன் காரணம் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அல்ல, அதேபோல் அறிஞர்களாய் மாற்றும் முயற்சியும் அல்ல. ஏனென்றால் அறிஞர்களாக நாம் மாறுவதில் பல சிக்கல்கள், பல விதமான கடினங்கள் உள்ளது. நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். 3 நபர்கள் நாளை அருமை நாளில் கொண்டு வரப்படும் போது, ஒருவர் தான தர்மம் செய்தவர், ஒருவர் மார்க்கத்தை எத்தி வைத்த ஆளி, ஒருவர் தன்னுடைய உயிரை மார்க்கத்தின் பெயரால் கொடுத்தவர். இவர்கள் 3 பேருமே நாளை மறுமையில் நரகவாசிகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். காரணம், அதில் இந்த அறிஞர் என்பவர் அல்லாஹ்வால் கேள்வி கேட்கப்படுவார். நீ உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், தௌஹீதை கொடுத்தேன், அந்த மார்க்க ஞானத்தை வச்சு நீ என்ன செஞ்ச என்று கேட்கும்போது, நான் என்னுடைய இந்த கல்வியை, மார்க்கத்தை உன்னுடைய பாதையில் செலவிட்டேன், அந்த அறிவை கொண்டு மக்களை கூட்டமாக தௌஹீதின்பால் ஈர்த்தேன் என்று சொல்வார். அது உண்மைதான். ஆனால் நீ அதை எனக்காக செய்யவில்லை, உலகத்தின் நோக்கத்துக்காக செய்தாய். அந்த பெருமையை, அந்த புகழை உலகத்தில் அடைந்து கொண்டாய். அதனால் இவரை நரகத்தில் இழுத்து செல்லுங்கள் என்று கூறப்படும். ஆக அதை நம்ம அறிவாளியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அறிஞராக இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதில் பெருமையோ புகழோ சைத்தான் வழிகேடோ வந்துவிட்டால் அது பாரதூரமான ஒரு விளைவை கொண்டு செல்லும். ஆக நாம் யாரையும் இதன் மூலம் அறிஞராக, ஒரு மார்க்க அறிஞராக மாற்றும் முயற்சியாக இதை எடுத்துக்கொள்வோம். அப்போ எதற்காக இந்த வகுப்பு? தனிப்பட்ட நமது வாழ்வியல் அடிப்படை மாற்றக்கூடிய மிகப்பெரும் மாற்றத்துக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சொல்லால், செயலால், வியாபாரத்தால், குடும்ப வாழ்க்கையால், கொடுக்கல் வாங்கலால், உறவுகளால், இப்படி அனைத்து விஷயங்களிலும் ஒரு தலைகீழ் மாற்றத்திற்காக நாம் இதை தொடங்கியிருக்கிறோம். இந்த வகுப்புக்குள் செல்கிறோம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்னை அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு குர்ஆனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக அந்த நிலைமைக்கு தான் நம்ம வரணுங்கிறது தான் இந்த வகுப்போட நோக்கம். நம்மளுடைய வாழ்க்கையும் குர்ஆனை பிரதிபலிக்கக்கூடியதாக, ஒரு குர்ஆனுடைய பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பின் ஒரே அடித்தளமான நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 23 வருடங்களாக சிறிதாக அருளப்பட்ட இந்த குர்ஆன், இந்த புனித வேதம் அன்று மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அதாவது தலைகீழ் மாற்றங்களை ஏற்படுத்தியது. காட்டர்பிகளாக, முரடர்களாக, அறியாமை காலத்து மக்களாக இருந்த அந்த மக்களை, கரடுமுரடான அந்த மக்களை பண்பட்டவர்களாக பண்படுத்தியது அந்த வேதம், தூதரின் வாழ்க்கை முறையுமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி இன்று அறிவு வளர்ந்த காலத்தில் நாம் பயணிப்பது மிகப்பெரிய கடினம் இல்லை. ஆனால் அதே குர்ஆன் வசனங்கள் உள்ளன, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே ஆயத்துகள் தான், அதே குர்ஆன் தான், அதே கருத்துக்கள் தான், இன்னும் கியாமத்து வரையும் அதே தான் இருக்குது. ஆனால் அன்று அவர்கள் உள்ளங்களை புரட்டிப்பட்டது போல் ஏன் இன்று நமது உள்ளங்கள் மாற்றமடைகிறது? அதுதான் நம்ம முன்னாடி நிற்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி. அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுல, அவங்க உள்ளங்கள் மாறிச்சுல, ஏன் நம் உள்ளங்கள் இன்னும் மாறவில்லை?
அப்போ அதற்கு காரணங்களை தேடி கண்டுபிடித்து சுய பரிசோதனை செய்து நம்மை பண்படுத்தி நம்மை மாற்றிக்கொள்வதுதான் இந்த வகுப்பின் தலையாய நோக்கம். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான் 62:5 இந்த தௌராத் வேதத்தை பற்றி சொல்லும்போது, அவர்கள் ஏடுகளை சுமக்கும் கழுதைகளாக இருக்கிறார்கள் என்று. அதாவது கழுதைங்கிறது பொதி சுமக்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ கழுதையில் காண்றது அரிதாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சலவை தொழிலாளர்கள் கழுதைகளை தான் பயன்படுத்தும். வீடுகளில் துணியில் வாங்கிட்டு போவாங்க, அதை அடுக்கி கொடுக்கணும். அது சுமைகளை சுமக்கும். அதுதான் மிகப்பெரிய சுமை தான் இங்கே. அப்போ அந்த கழுதையை பற்றி எல்லாம் சொல்லையில் எப்படி சொல்கிறேன்னா, கழுதைகள் அந்த கழுதை மேலே துணியை வச்சாலும் சரி, வேறு பாரத்தை வச்சாலும், நீங்கள் வேதத்தையும் தூக்கி வச்சாலும், பெரிய ஞானமுள்ள புத்தகங்கள் வச்சாலும் அது ஒரு சுமையாக தான் அதை சுமக்குமே ஒழிய, அதன் ஞானமோ அறிவோ அதன் மண்டைக்குள்ளே தலைக்குள்ளே மூளைக்குள் சென்று சேரப்போவது, கல்வுக்குள் சேரப்போகிறது. ஏண்டா அது அவ்வாறு தான் படைக்கப்பட்டிருக்கு. அது தகுதி அவ்வளோதான். அதுபோல் மனிதர்கள் இருக்கக்கூடாதுங்கிறான். இந்த பல மனிதர்கள் வேதத்தை படிச்சுட்டு அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. அவர்கள் மேலோட்டமாக நுனிப்புள் மேயதும் அதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டதால் அது வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற புரிதல் இல்லாமல் அதை வெறும் ஒரு மந்திரத்தை வாசிப்பது போல் வாசிக்கிறதுனால சடங்காக மாற்றியதால் அது உள்ளத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த திருக்குரான் என்ற இந்த வேதம் மிகப்பெரிய அற்புதம். ஒவ்வொரு நபிமாருக்கும் பல அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இந்த திருக்குரான். எத்தனையோ பேர்களை மாற்றியது, தலைகளாக மாற்றிப்படுது. எத்தனையோ நல்லடியார்கள் மாறியிருக்காரு. எத்தனையோ மனிதர்கள் திருக்குரானை ஆய்வு செய்து உள்ளங்கள் புரட்டி போடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ கையோடு நம்ம வச்சுக்கிட்டு சொல்லுவாங்களே, கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையிற கூட்டுங்க, அது நம்ம தான். ஏன்னா அதனோட அருமை எப்பயுமே ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. நம்மளோடய புழங்கும்போது அதனோட அருமை தெரியுது. ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தவர்கிட்ட கேட்டால் அவர் தேடுதலும் நோக்கமும் அவங்கள்ட்ட உள்ள ஈர்ப்பு நம்மகிட்ட இருக்குது. எதுவுமே எளிதாக கிடச்சிட்டா நம்ம அதை ஈஸியாக புறக்கணிச்சிட்டு போயிடும். அதனால் அதை நோக்கி திருப்பது தான் இந்த திருக்குறள் வகுப்போட நோக்கமாக இருக்குது. இந்த முதல் 2 வகுப்புகளின் நோக்கமே அதான். அதோட சாராம்சம் தான் இது. நம்ம இன்னொன்று அறிவை கொண்டு வெற்றி பெறலான்னு நினச்சா அது முடியவே முடியாது. ஏண்டா இந்த அறிவுங்கிறது வெற்று அறிவாக இருக்கக்கூடாதுன்னு என்னென்னு சொல்கிறோம். அதுதான் பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய தூதர் துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. கல்விங்கிறது பயனுள்ள கல்வி. அது என்ன வெற்று அறிவுண்டா, திருக்குறளை கூட இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். சில இடங்களில் திருக்குறளில் அறிவற்றம் காக்கும் கருவி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதாவது குறைகளை களைந்து காக்கிற கருவியாக அறிவை சொல்லுவார். ஆனால் இன்னொரு இடத்துல அறம்போலும் கூர்மையேனும் மரம்போலும் மக்கள் பண்புண்டார். அதாவது கூர்மையான அறம் போல அறிவை பெற்றிருந்தாலும் அந்த கூர்மையான அறிவு நற்பண்புகளால் ஆழமான புரிதல் இல்லாமல் உள தூய்மை இல்லாமல் இருக்குமேயானால் அது வெற்று மரம் போல தான். அதனால் எந்த பயனும் இல்லை, அது ஜடமாக தான் இருக்கும், அதுக்கு உயிரோட்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல அதற்கு ஈடாக திருக்குறான் சொல்கிறது அதுதான். நீங்கள் உங்கள் வேதத்தை படிக்கும்போது உங்களை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு ஏவுகிறீர்களா என்று கேட்கிறது திருக்குறான். அதாவது உங்கள் அறிவை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்துங்கள், நீங்கள் பண்படுங்கள், பிறரையும் பண்படுத்துங்கள். ஆக நம்ம கற்றுக்கொள்ளும் கல்வி முதலில் நம்மை சீர்படுத்த வேண்டும். நம் கற்றலின் வழியாக, நம் வாழ்வியல் செயல்முறையின் வழியாக மற்றவர்கள் ஈர்த்து அவர்களையும் அதற்கு தூண்ட வேண்டும். அதாவது இதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னால், இன்றைய ஆலிம்களை சொல்லணும். அவர் கற்றறிஞர் 7 வருஷம் படித்தேன், 10 வருஷம் இலக்கணம் படித்தேன், அரபியில் புலமை பெற்றிருக்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சத்தியத்தை ஏவுவதில் அவங்க நிலை என்ன? அவங்க இந்த குரானை உள்வாங்கியிருந்தால் அது உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவர்கள் உளத்தூய்மையோடு அதை உள்ளபடி சொல்லக்கூடியவங்க இருக்கும். ஆனால் அவங்க கல்வியால், தரத்தால், மற்ற விஷயங்களால் உயர்ந்தவராக இருந்தாலும் இந்த வேதத்தை கடைபிடிக்காத நிலையில் அவர்கள் தான் மிக தாழ்ந்தவர்களாக இருக்காங்க. உண்மை நிலை அதான். இதுக்கு தான் இந்த வசனம் புரிஞ்சு, உங்களை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு ஏவுங்கள். அவர்கள் சரியாக இந்த மார்க்கத்தை ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருந்தால் இந்த குரான் உயிரோட்டம் உள்ளதாக இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் உள்ளா இருந்தது. இன்றைக்கி எத்தனையோ இணை வைப்புகள், மூட நம்பிக்கைகள், இன்னொன்று மதத்தின் பெயரால் பிற மதங்களைப் போல் நாம் புரோகிதம் பண்ணி அதை வயிறு விளைக்கும் வளர்க்கும் வியாபாரமாக மாற்றியது. இது போன்ற விஷயங்களுக்கு காரணம் வெற்று அறிவு தான். ஆக இந்த அறிவு வெற்று அறிவாக இருந்து விடக்கூடாது என்பது, அது உயிரோட்டமில்லை இரையச்சமுள்ள அறிவாக இருக்க வேண்டும் தான் நோக்கம். அதேமாதிரி அல்லாஹ் தன் திருமறை 59:18 சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நாளைக்கு எதை மறுமைக்காமல் உட்படுத்திருக்கீங்கன்னு கேட்கணும். இதில் எதிர்கால அச்சம் பெரும்பாலோருக்கு உள்ளது. எவ்வளோ பெரிய நாளை எதை முற்படுத்தியிருக்குன்ற போது
எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு நாம் எதை முற்படுத்து. ஆனால் எந்த நாளை பற்றி நம்ம அடைவதற்கான எந்த ஒரு குறுக்க வியாபாரமாகட்டும் எதுவாகட்டும் அதை அச்சப்பட்டுகிட்டே இருந்தால் அதை அடைய முடியாது. அது இன்னும் கவலைகளை ஏற்படுத்தி, பயத்தை ஏற்படுத்தி நம்மளை பின்தங்கத்தான் செய்யும். ஆனால் இந்த அர்த்தம் ஆழமான இந்த திருக்குறான் வசனம் என்ன சொல்லுங்க, அதை நோக்கிய பயணங்கள் எடுத்து இந்த நிகழ்காலத்தில் செய்யணும். பொதுவாக மனுஷன் கடந்த கால நினைவுகளின் கவலைகளாலும் எதிர்கால நினைவுகளின் அச்சத்தாலும் பீடிக்கப்பட்டு செயல் போகிறதான் பல இடங்கள் இருக்குது. மனநோயாளி ஆகும். அதுக்கு மருந்தாக இந்த வசனம் இருக்குது. நீங்கள் இன்றைய தினத்தில் அதற்கான காரியங்கள் முன்னெடுங்க. படிப்படியாக, அதாவது சின்ன சின்னதாக அதற்கான முயற்சியில் ஈடுபடும்போது மன திருச்சி அடையும். அந்த பயிற்சியில் இருக்கும்போது அதற்கான வழிமுறைகள் விரிவதோடு வாழ்க்கை லேசாக்கும் என்ற ஆழமான கருத்தை இது சொல்கிறது. அதே மாதிரி அந்த திருக்குறானை உள்வாங்கும்போது நமக்கு 2 பிரச்சனைகள் இருக்குது. அகம் சார்ந்த பிரச்சனைகள், புறம் சார்ந்த பிரச்சனைகள். அப்போ இதை நாம் எப்படி சுத்தம் பண்ணிக்கப்படும், இதில் நாம் எப்படி தெளிவுவிடப் போகிறோம்? அகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பதட்டம், பயம், கவலை போன்ற விஷயங்கள். புறம் சார்ந்த பிரச்சனைகள் பொய், கோல், புறம் ஆக இதை விட்டெல்லாம் வெளியே வந்தால் தான் நம்ம இந்த திருக்குறானை உள்வாங்கிறதுல அதை செயல்படுத்துவதில் நம்ம தூய்மைப்படுத்தணும். நல்லா சொல்கிறான், இது மனித குலத்திற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல். அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அவன் போக்கிடத்தை காட்டுவாங்க. அப்போ இதை திறந்த மனதோடு அணுகும் இந்த திருக்குறான். அதாவது வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே கூட்டத்தவங்க விட்டு விருந்தாளி வாவான்னு அவங்க எப்படி இவ்வளோ, அது மாதிரி தான் நம் உள்ளங்கள் திறந்த நிலையில் தான் அந்த திருக்குறான் நம்மை வந்து அடையும். அந்த கல்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்ற மனநிலையோடு எதை அடைகிறோமோ அது வெற்றியாக நமக்கு வந்து சேரும். அல்லாஹ் மறுபடியும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, சூரா யூனுஸில் சொல்லும்போது அந்த அகப்பிரச்சனைக்கு தீர்வாக சொல்கிறான், மனிதர்களை உங்களை இறைவனிலிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம் உள்ளது, உங்கள் உள்ளத்தின் கவலைகளுக்கு நிவாரணம் உள்ளது. ஆக இந்த புனித வேதமாகிய திருக்குறான் நம் உள்ளங்களின் மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கிறது, நோய் நிவாரணமாக இருக்கிறது. ஆக இந்த உள்ளத்தில் திருக்குறானை ஏந்தி அதை வாழ்க்கையில் வழிமுறையாக நாம் பின்பற்றுவதற்கு தான் இந்த வகுப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நாம் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொண்டதை கற்பிக்கவும் முயற்சி செய்கிறோம். அதில் நாம் இன்று ஆரம்ப நிலையாக இருந்தாலும் இதை நாம் வெக்கம், தயக்கம் இதெல்லாம் விட்டு தொடர்ந்து செய்யும்போது, பயிற்சி செய்யும்போது இறைவன் நாடிதான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான். நம்மை கொண்டு சிறந்த காரியங்களை வாங்குவான். அல்லாஹ் இந்த திருக்குறான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, திருக்குறான் பல பேரில் இருக்குது, அதில் 100 என்று அழைக்கிறான். இந்த குரானை 100 ஒளி இலக்கி உள்ளவன்னு சொல்கிறோம். உங்களுக்கு நாம் தெளிவான ஒளி இருக்குங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, உங்களுக்கு இருட்டின் பக்கம் வந்து ஒளியின் பக்கம் அழைக்கிறீங்க. அப்போ அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டாங்க. அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த வகுப்பு. அத்தகைய இந்த பயன்பாட்டை நமக்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றது. அதில் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், ஒரு 100 பேரோ 150 பேரோ இருக்குன்றா, இத்தனை பேர் மக்கத்தில் நமக்கு அப்படி ஒரு நம்ம அது மாதிரியாக ஒரு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது பெரிய கிருபை. அல்லாஹ்வால் ஒரு நல்ல காரியம் தேர்ந்தெடுக்கப்படுங்கிறது நம்ம விரும்பி நடக்கிற விஷயம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம மாறணும். இருந்தோம் ஏண்டா இந்த ஏகத்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ இணை வைப்பில் இருந்தோம், மூட நம்பிக்கையில் இருந்தோம். அன்று சஹாபாக்களுக்கு இப்படி கிடைச்சா அந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிது என்ற மிகப்பெரிய புரட்சியில் எப்போ நினைக்கணும், ஒரு 30 ஆண்டு காலத்துக்குள்ளே. அதாவது நம்ம இருந்த இன்னைக்கு லெவலில் அந்த புரட்சி நடந்து ஒரு தவ்ஹீதுங்கிற ஒரு எழுச்சி, அதாவது ஒரு இறைவனை வணங்குறதுல பரிசுத்தத்தன்மை அடைஞ்சிருக்கு. இன்னொன்று குர்ஆன் ஹதீஸ் எப்படி அணுகணுங்கிற முறையை நமக்கு வந்து இதுக்கு பின்னாடி நம்ம மெனக்கெட்டிருக்கோம். ஆனால் அது ஒரு இடத்துல மறுபடியும் சோர்வு அடைஞ்சிருக்கு. எல்லாருமே அந்த சோர்வும் பின்னோக்கியும் போகும். ஈமான் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் நம்ம இன்றைய நிலையில் தீங்கி இருக்கிறோம். அதுக்கு காரணம் திருக்குறானோட நம்ம தொடர்பு துண்டிக்கப்படுறதும், அதை நம்ம புரிகிற முறையில் புரியாமையும், அதை வாழ்க்கை முறையாக செயல்படுத்தாமல் வார்த்தைகளிலே கடந்து போகிறதும் தான் காரணம். அதை பண்படுத்தி நம் உள்ளங்களை கொண்டு வந்து நம் தலையில் மாற்றத்திற்காக குரானிய வாழ்வியலாக நம் வாழ்வு ஆக்கும் இந்த வகுப்பு முன்னெடுப்புக்கான சகோதரர் அல்தாஃபியின் முயற்சிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வந்து அமைய வேண்டும். நாம் அனைவரும் இதன் மூலம் குரானை வாழ்க்கை முறையில் ஆக்கி கொண்டவர்களாக, அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, அந்த தூய பணி வாழ்ந்து இறைவனின் திருப்பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடியவர்களாக, ஈருலகிலும் அந்த ரப்புல் ஆலமீன் திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக, அவனுடைய
சந்திப்பை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடிகள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஈமான் கொண்ட ஒவ்வொரு உம்மத்தையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரியும் நமது உயிரினும் மேலான திருச்சூர் உம்மத்தில் அனைவரும் ஆழ்த்தவர்கள் முடிவானாக. அல்லாஹ் நம் உள்ளத்தை விசாலமாக்குவானாக. நமக்கு அவன் புறத்திலிருந்து கல்வி ஞானத்தை விரிவாக்கி வைப்பானாக. இது குறிப்பாக சொல்ல வேண்டும்னால், ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அதி சொன்னாங்க, ஒரு மூமின் அவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை பொறுத்து சகிச்சு கொடுக்கும். அதை பார்த்தும் ஆச்சரியமாக இருக்குது. அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு இன்பம் வந்தால் அதனால் எல்லாம் மீறதில்லை, அதையும் சமமாக பார்க்குறோம். இந்த ஒரு பக்குவம் உள்ள ஒரு மூமினாக நம்ம வாழ்ந்தால் இந்த திருக்குரான் அதற்கான முதல் வாசலாக அது இருக்கிறது. நம் உள்ளத்தில் பிரவாசமாக உள்ளே சென்று செய்யும். யார் மென்மைத்தன்மை இருந்து விடுகிறாரோ அவரை நேசிப்பதுன்னு நல்லா சொல்கிறான். ஆக இலகிய மனமாக நாம் நம் உள்ளத்தை வைத்திருக்கும் காலம் இந்த வசனங்கள் நம்மை இன்னும் மேன்மைப்படுத்தும், நம்மை தூய்மைப்படுத்தும். இந்த திருக்குரான் ஆராய்ச்சியின் வகுப்புகளின் வாயிலாக நம் உள்ளங்களும் தூய்மையாகி நம் வாழ்வும் பிறருக்கான நம்முடைய தாவா பணிகளும் சிறப்படைய இல்லாமல்ல அவங்க பிரார்த்தித்தனாக என்னுடைய இந்த முதல் 2 வகுப்புக்கான இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எங்களை உள்ள குறைகளை நீக்கி எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு அருள் செய்வார்கள். ரப்பனா வத்தகப்பல் மின்னா இன்னக ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.